மத்திய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சிருக்காங்க. இது நடுத்தர மக்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கறதான் பாஜகவினர் சொல்லிட்டு வராங்க. அவர்களை இப்ப பயன்படுத்தும் போது அந்த வார்த்தையை சொல்லியிருந்தாங்க. இது ஒரு நடுத்தர மக்கள் சொல்லியிருந்தாங்க. மாதம் 1 லட்சம் சம்பாதிப்பவங்க எப்படி நடுத்தரமா முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தாலும் கூட இந்த டாக்ஸ் அப்படின்றது, ஆனால் இந்தியா போன்ற ஒரு வளரும் நாடுகளுக்கு இந்த டாக்ஸ் தான் அவங்களுக்கு அஷ்யூர்டு ஒரு வருமானமா 12 லட்சம் ரூபாய் கொடுத்திருப்பது ஒரு பெரிய மகிழ்ச்சியாக பார்க்கப்பட்டாலும் கூட இது இன்னும் அதிகரிக்கணும், இன்னும் வருங்காலங்களில் இன்னும் அதிகமாகணும். இன்றைக்கு மத்திய அரசின் பட்ஜெட் தாக்கல் எதிரொலியின் காரணமாக 360 ரூபாய் தங்கத்தினுடைய விலை உயர்ந்திருக்கு. இல்ல, நீங்க தங்கம், பெட்ரோல் இது எல்லாமே பட்ஜெட்டுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஜிஎஸ்டி அப்படின்ற ஒரு கவுன்சில் ஏற்படுத்தப்பட்ட பிறகு இந்த பட்ஜெட் பத்தி நம்ம பெருசா விவாதிப்பதே நமக்கு அது ஒரு முழுமை அடையாது. அதுல குறிப்பா இப்ப பீகார் எலெக்ஷன் வருது. அதனால இந்த ஆண்டு அவங்க அதுக்கான தேர்தல் வரும் பொழுது வேறு வழியே இல்லை, அவங்க சிலதை அவங்க செய்யறாங்க. பிரைம் டைம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத் குகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியாளர் மற்றும் பேங்கிங் ரிசர்ச் ஸ்காலர் மதிப்பிற்குரிய விஜயராகவன் அவர்கள். வணக்கம். வணக்கம் குகன். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் குகன். நீங்க எப்படி இருக்கீங்க? சார் நலமா இருக்கேன் சார். 2025 மற்றும் 2026 ஆண்டுக்கான இந்த நிதியாண்டுக்கான மத்திய அரசுடைய பட்ஜெட் இன்றைக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. மத்திய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சிருக்காங்க. அதே வேளையில் தனிநபர் வருமான வரி உச்ச வரம்பு அப்படிங்கிறது கொஞ்சம் குறைக்கப்பட்டிருக்கு. இந்த வரி விலக்குல இருந்து நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது நடுத்தர மக்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கறதுதான் பாஜகவினர் சொல்லிட்டு வராங்க. உங்கள் பார்வையில் இது எப்படி வந்திருக்கு? பாயிண்ட் டைம் வாய்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது இந்த பட்ஜெட்டுக்கான அறிவிப்புகள் வந்த பொழுதே தொடர்ந்து பொதுமக்களிடமிடம், அதே மாதிரி நிறைய ஒர்க்கிங் மேன்ஸ், அதாவது கம்பெனியாக இருக்கட்டும் அல்லது ஒரு அரசு ஊழியர்களாக இருக்கட்டும், அவங்க எல்லார்கிட்டையுமே எந்த எதிர்பார்ப்பு இருந்தது, அதாவது வருமான வரி அவர்களுக்கு விலக்கு தரப்படுமா அப்படின்னு. அதாவது ஒரு 7 லட்சம் வரைக்கும் இதுக்கு முன்னால டாக்ஸ் பெனிஃபிட் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த முறை குறைந்தது ஒரு 10 லட்சமாவது கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. கடந்த சில ஆண்டுகளாக எதிர்பார்த்தாங்க. அதை நமக்கு இந்த பொருளாதார ஆய்வறிக்கையில நம்ம கூட பார்த்திருக்கலாம். இந்த முறையும் கூட 2 குவார்டர் ஒரு 6 அந்த சம்திங், அந்த 6.34 இதில் தான் ரன் ஆயிட்டு இருக்கு. அதே வேளையில போஸ்ட் கோவிட்டுக்கு அப்புறம் நமக்கு எதிர்பார்த்த விதமான எதிர்பார்க்கும் ஒரு பொருளாதார சூழ்நிலை இங்க இல்லை. அதனால இந்த ஸ்லாப்பை குறைக்க முடியல. 10 லட்சம் வரைக்கும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் 12 லட்சம் கொடுத்துருக்காங்க. 12 லட்சம் வரைக்கும் வரும்பொழுது ஒரு 80,000 ரூபாய் டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் நம்ம டாக்ஸ் பே பண்ற மாதிரி வரும். அதை ஒரு பெனிஃபிட்டோட சேர்த்து கிட்டத்தட்ட அந்த பெனிஃபிட்டை கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டு இப்போ ஒரு 12,80,000 ஒரு மக்களுக்கு டாக்ஸ் ஃப்ரீ பண்ணியிருக்காங்க. வருடம், அதாவது மாதந்தோறும் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிப்பவர்களுக்கு இது ஒரு 12 லட்சம் அப்படின்னு வரும்பொழுது அவர்களை இப்ப பயன்படுத்தும் போது அந்த வார்த்தையை சொல்லியிருந்தாங்க. இது ஒரு நடுத்தர மக்கள் சொல்லியிருந்தாங்க. மாதம் 1 லட்சம் சம்பாதிப்பவங்க எப்படி நடுத்தரமா முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தாலும் கூட இந்த டாக்ஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் 20 லட்சம் வரைக்கும் என்னெல்லாம் கேட்டீங்கன்னா, நான் தொடர்ந்து இந்த பொருளாதார இந்த ஆய்வறிக்கைகள் இந்த பட்ஜெட் எல்லாம் கண்காணித்துட்டு வர வகையில டாக்ஸே கூட நம்ம தனின வருமானத்துக்கு முழுமையா டாக்ஸே கூட பண்ணி கொடுத்துடணும்னு கூட நான் சொல்லுவேன். எப்படின்னா, நீங்க ஒரு சாதாரணமா ஒரு பொருள் வாங்குறீங்க, எந்த விஷயம் வாங்கினாலும் டாக்ஸ் பே பண்றீங்க. லேண்ட் வாங்கினாலும், ரிஜிஸ்டர் பண்ணாலும், வண்டி வாகனங்கள் வாங்கினாலும் சரி, ஒரு டூத் பேஸ்ட்ல இருந்து நீங்க சோப்பு, இது எது வாங்கினாலும் சரி, நீங்க அதுக்கான டாக்ஸ் பே பண்றீங்க. இங்க ஒரு வருமானம் சம்பாதிக்கிறீங்க. இந்த வருமானத்தையும் நீங்க டாக்ஸ் ஃபர்ஸ்ட் ஒரு அடுக்கு நீங்க பே பண்ணிட்டீங்க. அப்புறம் மீண்டும் மீண்டும் போய் நீங்க டாக்ஸ் பே பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆனால் இந்தியா போன்ற ஒரு வளரும் நாடுகளுக்கு இந்த டாக்ஸ் தான் அவங்களுக்கு அஷ்யூர்டு ஒரு வருமானமா இருக்கு. இதைத்தான் நீங்க வேர்ல்டு பேங்க்லயோ நீங்க இந்த கடன் வாங்கும் பொழுது இதெல்லாம் காட்டுவதற்கு வசதியாக இருக்குது. அதனால இந்த 2025 ஆண்டில் 12 லட்சம் ரூபாய் கொடுத்திருப்பது ஒரு பெரிய மகிழ்ச்சியாக பார்க்கப்பட்டாலும் கூட இது இன்னும் அதிகரிக்கணும், இன்னும் வருங்காலங்களில் இன்னும் அதிகமாகணும் அப்படின்றதுதான் என்னுடைய பார்வை. ஆனா அதே சமயம் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மணிஷ் திவாரி கடுமையாக விமர்சிச்சிருக்கிறார். இது இந்தியாவுடைய பட்ஜெட்டா இல்ல பீகாருக்கான பட்ஜெட்டா அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்காரு. இந்த பட்ஜெட் யாருக்கானது?
இல்ல நாம வந்து எந்த ஒரு கட்சி சார்பு இல்லாம இந்த பட்ஜெட்டை வந்து நம்ம பார்க்க போறோம். ஏன்னா ஊடகவியாளர் நாம வந்து இன்னைக்கு மீடியா பர்சன்ஸ் பார்ட்டி பயாஸ் இல்லாம பார்த்துட்டு அது ஒருவேளை அதுல ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம சுட்டி காட்டலாம். இப்ப கடந்த முறை ஜூலை 2024 நிதியமைச்சர் அவர்கள் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் பட்ஜெட் வந்து கொடுத்தாங்க. அதுல கொடுக்கும் பொழுது பாத்தீங்கன்னா ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் நிறைய கொடுத்தாங்க. அப்ப அந்த சொல்லப்பட்ட விமர்சனங்கள் மிக நியாயமானது. இப்போ வந்து பீகாருக்கு ஒரு பசுமை அந்த ஏர்போர்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம கூட தான் சொல்லியிருக்காங்க, பரந்தூர்ல சொல்லியிருக்காங்க, இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு நம்ம பாக்குறோம். அது மாதிரி அங்க வந்து இந்த மக்காச்சோளத்துக்கான ஒரு வாரியத்தை வந்து அமைச்சிருக்காங்க. ஒரு சின்ன சின்ன பெனிஃபிட்ஸ் அவங்க வந்து கண்ணில் காட்டியிருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், தேர்தல் வரப்போகுது பீகாருக்கு. அதனால வந்து அவங்க கூட்டணியில இருக்கிறாங்க. அதனால ஒருவேளை அந்த மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் சேர்ந்து போயிருக்கே தவிர, மற்றபடி ஓவராலா இந்த பட்ஜெட் இதுவரைக்கும் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் சமர்ப்பித்ததுல மிகப்பெரிய அளவுக்கு சர்ச்சைகள் இல்லாம ஒரு பட்ஜெட்டாகத்தான் நான் பாக்குறேன். ஏன்னா கடந்த காலங்கள்ல நிறைய கம்பெனிஸ் பிரைவேடைசேஷன் பண்றது, எல்ஐசி உட்பட பல கம்பெனிகள் எல்லாம் வந்து அதை வந்து ஷேர் மார்க்கெட்டுக்கு அனுப்புறது, இது மாதிரியான செயல்கள்லாம் பட்ஜெட்ல அறிவிப்புகள் வரும் பொழுது நிறைய எதிர்ப்புகள் வந்தது. இந்த முறை அந்த மாதிரி பெரியதாக எதுவும் இல்லை. பீகாருக்கு ஒரு பெனிஃபிட்ஸ் கூடுதலாக அறிவிச்சிருக்காங்க. புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் விதமாக இந்த பட்ஜெட்ல வந்து எதிர்கால இளைஞர்களுக்கு ஒரு நல்ல அம்சங்கள் இது இடம்பெற்றிருக்கா? இல்ல வேலை வாய்ப்புகள் அப்படின்றது இல்லாம ஓவராலா இந்த பட்ஜெட்ல நிறைய கடன் கொடுக்கறது, அதிகரிக்கிறது. அப்புறம் அவங்க வந்து ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் என்ஜின், செகண்ட் என்ஜின் இந்த மாதிரி எல்லாம் அவங்க சொல்லிட்டு வரும்போது எம்எஸ்எம்இ வந்து அவங்க செகண்ட் என்ஜினா சொல்றாங்க. அந்த எம்எஸ்எம்இ அடிப்படையில அவங்களுக்கு வந்து நிறைய கடன் கொடுப்பது, அதற்கான வந்து வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருது, இது மாதிரி நிறைய அறிவிப்புகளை கொடுத்திருக்கிறாங்க. ஆனால் அதை வந்து எஜுகேஷன் அதே மாதிரி ஏஐ தொழில்நுட்பத்துக்குன்னு இந்த முறை வந்து ஒரு 500 கோடி ரூபாய் அலாட் பண்ணி அதை எஜுகேஷன், ஹெல்த்துக்கு இதுக்கெல்லாம் யூட்டிலைஸ் பண்றாங்க. இது மாதிரி வந்து செய்து அதே மாதிரி ஸ்டடீஸ்ல வந்து இப்ப எப்படின்னா வேலை வாய்ப்புகள் அப்படின்னு உருவாக்குனா இப்ப எம்பிபிஎஸ் சீட்ஸ் அதுக்கு வந்து வருஷம் 10,000 அப்படின்னா 5 வருஷத்துல 50,000 வரணும். ஆனா அவங்க 5 வருஷத்துல 75,000 சொல்றாங்க. கணக்கு எப்படின்னு தெரியல. 130% வந்து மெடிக்கல் சீட்ஸ். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் அகடமிக் ரீதியா ஒரு சில பெனிஃபிட்ஸை கொடுத்து அதுதான் வேலை வாய்ப்பை கொண்டு போய் நிறுத்தும். இதுதான் வந்து ஒரு ஒரு எக்கனாமிக்கல் சார்ட் அப்படின்னா முதல்ல நீங்க வந்து அவங்களுக்கு ஒரு எஜுகேஷன் துறை சார்ந்த அந்த கல்விகளை கொடுக்கணும். இன்னைக்கும் நீங்க ஜிடிபில பெரிய அளவுக்கு கான்ட்ரிபியூஷன் கொடுக்குது அப்படின்னா அது நம்ம இந்தியாவை பொறுத்த மட்டும் ஐடி செக்டர், டூரிசம் டெவலப்மெண்ட், இதுதான் வந்து பெரிய அளவுல ஜிடிபியினுடைய அதுக்கு ஒரு 400 பேராமீட்டர்ஸ் இருக்கு. அது பல படிநிலைகள் இருக்கு. அதுல இம்பார்ட்டன்டா நம்ம ஜிடிபி கான்ட்ரிபியூஷன்ல வந்து ஐடி சர்வீஸ் செக்டர், அந்த சர்வீஸ் செக்டருக்கான எஜுகேஷன் வந்து எப்படி எல்லாம் கொடுக்கறது, அந்த மாதிரி ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட். இப்ப நாஸ்காம் சொல்லுது, படிச்சுட்டு வர பையன் பிஎம்இ படிச்சுட்டு வர பையனுக்கு அவன் படிச்சுட்டு வரதுக்கும் அவனுக்கு அவன் ஒர்க் பண்ற ஸ்கில்லும் அவன் பொருத்தமா இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி இப்போ வந்து இப்போ ஐஐடி, இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் சயின்ஸ் இதுக்கெல்லாம் வந்து ஒரு பிஎம் ஸ்காலர்ஷிப்னு சொல்லி ரிசர்ச்சுக்குன்னு தனியா இப்போ ஃபண்ட் அலாட் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி டைரக்டா வேலை வாய்ப்பு உருவாக்குவதில் நீங்கள் கேட்ட கேள்வி இப்போ இந்த பட்ஜெட் உருவாக்கி இருக்கா அப்படின்னா அது ரொம்ப குறைவு தான். ஆனால் அவங்க அகடமிக் சைட்ல பண்ணியிருக்காங்க, அகடமிக் சைட்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைய சூழ்நிலையில் வந்து தங்கத்துடைய விலை வந்து கிட்டத்தட்ட ஒரு பவுன் வந்து 61,000 நெருங்கி போயிட்டு இருக்கு. இன்றைக்கு மத்திய அரசின் பட்ஜெட் தாக்கல் எதிரொலியின் காரணமாக 360 ரூபாய் வந்து தங்கத்தினுடைய விலை வந்து உயர்ந்திருக்கு. சோ அப்படி பார்க்கும்போது இது சாமானிய மக்களை ஒரு நெருக்கும் செயலாகத்தானே பார்க்க முடியுது. இல்ல நீங்க தங்கம், பெட்ரோல் இது எல்லாமே வந்து பட்ஜெட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. அது முந்தா நேத்து கூட ஒரே நாள்ல 900 ரூபாய் வந்து ஏறினுச்சு. இப்போ கடந்த 5 நாட்கள் கணக்கு போட்டீங்கன்னா ஒரு 2,000 ரூபாய் அளவுக்கு ஏறி இருக்கு. இதுக்கும் பட்ஜெட்டுக்கும் தொடர்பு இல்லை. ஷேர் மார்க்கெட்டினுடைய ஒரு உயர்வு தாழ்வுக்கு அதுக்கு வந்து பட்ஜெட்டுடைய எதிரொலிகள் காரணமா இருக்கும். ஆனா இந்த தங்கம்ன்றது இது வந்து இப்போ நேத்து கூட சீஃப் எக்கனாமிக்கல் அட்வைசர் ஆனந்த நாகேஸ்வர் ராவ்னு சொல்லி அவரு இந்த எக்கனாமிக்கல் சர்வே ரிப்போர்ட்டை வந்து நேத்து நம்ம பினான்ஸ் மினிஸ்டர் சப்மிட் பண்ணி முடிச்ச உடனே அவர் வந்து ஒரு நேர்காணல் சொல்லியிருந்தார். இந்த மாதிரியான விலைவாசிகளை கட்டுப்படுத்த முடியலையே, இது மாதிரி பொருட்கள் விலை வந்து ஏறிக்கிட்டே இருக்கு. இதுக்கு என்னன்னா அவர் என்ன சொல்ற இது வந்து ஒரு குளோபல் சினாரியோ, ஒரு உலகத்தினுடைய பொருளாதார தாக்கம் வந்துதான் இந்த மாதிரியான விலைவாசிகள், குறிப்பாக தங்கத்தின் விலைகளுக்கெல்லாம் காரணம் வந்து
இது வந்து ஒரு ஜியோ சினோரியோ அப்படின்னு வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அது மாதிரி பல்வேறு விதமான காரணிகள் இந்த தங்கம் விலைக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது. அப்புறம் என்னைக்குமே நீங்க எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், அது ஷேர் மார்க்கெட்டா இருக்கட்டும், அது எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு பீப்புள் இன்செக்யூரா ஃபீல் பண்றாங்களோ, ஈவன் பல கவர்மெண்ட் கூட அவங்களுடைய ஒரு வருமானம் இருக்குது, இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா அவங்களுக்கு வந்து ரிஸ்க் அப்படின்னு எப்ப ஃபீல் பண்ணாலும் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து கோல்டா தான் இருக்கும். கோல்டுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கிறதா அவங்க செக்யூரா ஃபீல் பண்ணுவாங்க. சில நேரம் ரியல் எஸ்டேட் கூட கவரும். இந்த மாதிரி பல ஆஸ்பெக்ட்ஸ் வந்து இந்த கோல்டுனுடைய ரேட்டை உயர்த்துவதற்கு மிக முக்கியமா காரணமா இருக்கும். உலக நாடுகள் ஏதாவது ஒரு மூலையில ஒரு போர்ச்சூழல் இருந்தா கூட மற்ற அண்டைய நாடுகளில் எல்லாம் வந்து அவங்க தங்கத்தை நோக்கி தான் அவங்களுடைய முதலீடுகளை குவிக்க தொடங்குவாங்க. அந்த வகையில இதுக்கு ஒரு ஒரு 10-12 காரணங்கள் இருக்கு. இப்ப ஏற்பட்டிருக்கிற இந்த இதுக்கும் நம்ம பட்ஜெட்டுக்கும் தொடர்பு இல்லை. பல்வேறு மாநிலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் பிரச்சாரங்களில் பாஜக வந்து சிலிண்டருக்கு நாங்க எவ்வளவு மானியம் கொடுப்போம் அப்படி இப்படிலாம் சொல்றாங்க. டெல்லியில வந்து 500 ரூபாய் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் வாக்குறுதி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குமான அந்த ரிலேஷன்ஸ் வந்து எப்படி இதுல மானியம் வந்து சரி செய்யப்படும்? இல்ல, ஜிஎஸ்டி அப்படின்ற ஒரு கவுன்சில் ஏற்படுத்தப்பட்ட பிறகு இந்த பட்ஜெட் பத்தி நம்ம பெருசா விவாதிப்பதே நமக்கு வந்து அது ஒரு முழுமை அடையாது. அது எப்படின்னா ஜிஎஸ்டி கவுன்சில்ஸ் வந்து அடிக்கடி கூடுறாங்க. அவங்க கூடி அதுக்கான டைரக்ட் டாக்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு அவங்க டாக்ஸ ரிவைஸ் பண்றது, இது மாதிரி நிறைய செய்யறாங்க. இப்ப நமக்கு வந்து ஒரு 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 பெரிய டாப் 5 ஒரு ஜிடிபியில நம்ம இருக்கோம். 3.7 ட்ரில்லியன் நம்ம எக்கனாமிய நம்ம ரீச் அவுட் பண்ணியிருக்கோம். 5 ட்ரில்லியன் எக்கனாமியை நோக்கி நம்ம நடைபோட்டு கொண்டிருக்கிறதாக எதிர்பார்ப்பதாக கூட பிரதமர் ஒரு பேச்சுல சொல்றாரு. இப்போ இந்த மாதிரி இருக்கும் பொழுது நமக்கு வந்து இந்த ஜிஎஸ்டியினுடைய கவுன்சில் வந்து தனித்தனியா அவங்க வந்து அடிக்கடி கூடி விலைகளை உயர்த்துவது, குறைப்பது, மாற்றி அமைப்பது, இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கும் பொழுது ஒரு உதாரணத்துக்கு ஒரு 1,00,000 ரூபாய் டாக்ஸ் ஒரு நாளைக்கு, நான் ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ ஜிஎஸ்டில வருது அப்படின்னா அது வந்து 10% இருக்கலாம், 12% இருக்கலாம். எதுவா இருந்தாலும் நீங்க ஒரு பில் வாங்கி பாத்தீங்கன்னாவே ஸ்டேட் ஜிஎஸ்டி, சென்ட்ரல் ஜிஎஸ்டின்னு ரெண்டா பிரியும். அப்படி ரெண்டா பிரியும் பொழுது அது வந்து மத்திய தொகுப்பிற்கு போயும் மாநில தொகுப்புக்கு வந்துடும். சில நேரங்கள்ல இந்த ரெண்டு அமௌண்ட்டுமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய அவங்க கருவூலத்துக்கு போய் அவங்க பிரிச்சு தரணும். முறையா நமக்கு வர வேண்டிய, அதாவது ஒரு ஸ்டேட்டுக்கு வர வேண்டிய பாகத்தை பிரிச்சு தரணும். அதை வந்து ஒவ்வொரு பினான்ஸ் மினிஸ்டரும் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து என்ன, சில நேரங்கள்ல மக்களுக்கு அது தெளிவு இருக்கு. எப்படின்னா இவங்க கொடுக்குற ஒரு அடிஷனல் ஒரு பெனிஃபிட்ஸ் இந்த மாதிரி பட்ஜெட்ல அலோகேட் பண்ணி கொடுக்குற ஃபண்ட்ன்றது வேற. நீங்க முறையா ஒரு இன்னைக்கு வரி வசூல் ஆயிருக்கு, உதாரணத்துக்கு 1,00,000, அப்ப 50,000 ரூபாய் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட், எந்த ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் வரும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய 50,000 அவங்ககிட்ட இருக்கும். 1,00,000 அவங்க கிட்ட போய் இதை பிரிச்சு தரதுக்கு தாமதமாகி அந்த மாதிரி ஜிஎஸ்டி ஃபண்ட் ரிலீஸ் பண்ணும்போது 4,000 கோடி ரிலீஸ் பண்ணோம், 5,000 கோடி ரிலீஸ் பண்ணோம் அப்படின்றத நீங்க பாத்திருப்பீங்க. இப்ப இந்த ஃபண்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஃபண்டை வச்சு ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்களுடைய பாலிசி மேக்கிங்ல எந்த விதமான பெனிஃபிட்ஸும் பண்ணலாம். அது வந்து ஈஸிலி ஒரு கன்சியூமர், ஒரு ஒரு மக்களுக்கு, சாதாரண குடிமக்களுக்கு பயன் தர வேண்டியல அவங்க பார்த்து செய்யலாம். அது வந்து எக்கனாமிக்கல் அட்வைசர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஒரு காலத்துல என்ன சொன்னாங்கன்னா, நீங்க இவங்களுக்கு இப்போ உணவுப் பொருளா வந்து ஒரு மானியம் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய பெனிஃபிட்ஸ் இருக்காது. நீங்க என்ன பண்றீங்க, கவர்மெண்ட்டுக்கு சுமையா இருக்கும், காசா கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சில சர்வீஸ் எல்லாம் நீங்க அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வந்து இப்ப எல்லாருமே இந்த உரிமை தொகை மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்ச உடனே நீங்க இது வந்து ரொம்ப பெரிய ஆபத்துன்னு சொல்றாங்க. இது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும். நீங்க கேட்ட இந்த ஏபி மாதிரியான விஷயங்கள்லாம் என்னன்னா, அவங்க வந்து சில நேரங்கள்ல கவர்மெண்ட்டே ஒரு யூனிட்டை 8 ரூபாய், 7 ரூபாய், 10 ரூபாய், 12 ரூபாய் வரைக்கும் வெளியில இருந்து வாங்குது. அதை வாங்கி அவங்க வந்து ப்ராஃபிட்டபிளா தான் சேல் பண்றாங்க. அப்போ அந்த லிமிட் அவங்களுக்கு வந்து, உதாரணத்துக்கு 1,00,000 கோடி ரூபாய் இபியின் மூலம் அப்படி வரல, நான் சொல்றேன் 1,00,000 கோடி ரூபாய் வந்துச்சுன்னா அவங்க வந்து ஒரு பீப்புள் கன்சம்ஷனுக்கு ஒரு 20,000 கோடி அளவுல அதை வந்து ஒரு பெனிஃபிட்ஸை பண்ணி கொடுக்கலாம். ஆனா இங்க வந்து அந்த மாதிரி இல்ல, எல்லாமே லாஸ்ல போகுது. ஒவ்வொரு முறையும் அவங்களே விலையை வந்து சில நேரங்கள் அதிகமா வாங்குறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இது எல்லாமே ஸ்டேட் எக்கனாமிக்கு சேலஞ்சஸ் தான். கல்வி மற்றும் வேளாண்மைக்கு வந்து ஏதும் இல்லாத ஏமாற்றம் அளிக்குது அப்படின்னு சொல்லி பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு.
கல்வி மற்றும் வேளாண்மைக்கு ஏன் கடந்த முறை விட இந்த முறை வந்து சில விழுக்காடு கம்மியா ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்காங்க? இல்ல இந்த இந்த முறை வந்து அவங்களுக்கு லாஸ்ட் 2 குவார்டர் இந்த எக்கனாமிக்கல் சர்வே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அதுல லாஸ்ட் 2 குவார்டர், அதாவது ஒரு 6 மாதங்களுக்கு அவங்களுக்கான பொருள் பல இடங்கள்ல எதிர்பார்த்த அளவு ஒரு பெரிய வருமானம் கொடுக்கப்பட வரல. அதாவது இந்திய அரசுக்கு அது அதனாலதான் இப்போ இன்னுமே கூட வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின் டெவலப்மெண்ட், இந்த அதாவது அதாவது அந்நிய நேரடி முதலீடை வந்து அதிகப்படுத்தி இருக்காங்க. இங்க வந்து இந்த ஃபர்ஸ்ட் அவங்க ஆரம்பிச்சது மேடம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இதுல இருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க. அக்ரி ப்ராடக்ட்ல இருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க. பட் இந்த அக்ரி ப்ராடக்ட்ல நம்ம மேக்சிமம் பீப்புள் வந்து இதை சார்ந்துதான் இருக்கிறாங்க. இது தொடர்பா அவங்க ஆரம்பிச்சு, ஆனால் அந்த ஒரு மக்காச்சோளம் அப்புறம் இந்த சீடு ஒரு தானியங்களுக்கு எல்லாம் அதுக்கான ஒரு தனி பேங்க் அஸ்ஸாம்ல வந்து நாகூர்னு அங்க ஒரு பிளேஸ், அதுக்கான ஒரு ஒரு பேங்க் மாதிரி அந்த இடத்துல வந்து ஒரு தானிய விதை சேகரிப்புக்கான ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. இது 2 தான் நாம் பார்த்த வரையில ஒரு பெரிய இந்த வருடத்திற்கான அனௌன்ஸ்மெண்ட். அதான் இப்போ நித்தி ஆயோக் அப்படின்னு ஒண்ணு இருக்கிறதுனாலையும், இந்த ஜிஎஸ்டி கவுன்சில்னு ஒண்ணு இருக்கிறதுனாலையும், இந்த மாதிரியான ஒரு நிதிநிலை அறிக்கையின் போது அவங்க எப்ப வேணாலும் மாத்திக்கிறாங்க. அதனால ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஒரு இடத்துல ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எலெக்ஷன் வருதுன்னா புதுசா ஒரு நிதி ஆயோக்கு அந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து ஏற்படுத்தி கூட அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு நீங்க பார்த்திருப்பீங்க ஆதார் சம்பந்தமான விஷயங்களோ ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக் சம்பந்தமான விஷயங்களுக்கெல்லாம் ஃபண்ட் அலோகேஷன் போது திடீர் நிதி ஆயோக்ல இருந்து கூட அலாட் பண்ணி அவங்க செஞ்சுப்பாங்க. அதனால இப்போதைக்கு அவங்க குறிப்பிட்ட மாதிரி ரொம்ப குறைவு தான். 2 3 விஷயங்கள் தான் செய்திருக்கிறாங்க. இந்த பட்ஜெட்ல மேலும் அவங்க வந்து ஏதாவது ஒரு இடைக்காலத்துல அறிவிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. 12 லட்சம் வரை வருமானம் ஈட்டுபவர்களுக்கு வரி கிடையாது அப்படிங்கிற அறிவிப்பு உண்மையாகவே அதற்கு கீழாக சம்பாதிக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு பயனுள்ள வகையில் தான் இருக்கும் பொருளாதார சூழல்? கண்டிப்பா பயனுள்ளதா தான் இருக்கும். நான் முன்பே குறிப்பிட்ட மாதிரி இன்னைக்கு இருக்கிற ஒரு டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் வந்து நிறையவே கொடுக்கலாம். பீப்புளுக்கு வந்து நிறைய கொடுப்பதுனால ஒன்றும் ஆயிராது. இப்போ மாநிலங்களின் பல்வேறு வகையான தொழில்கள், இப்போ ரயில்வே மாதிரி சில சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குன்னு இருக்கிற சில வருவாய் இனங்களை தாண்டி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு வருமானம் அப்படின்னா அந்த தனிநபர் மீது வரக்கூடிய ஒரு இன்கம் டாக்ஸ் தான். நீங்க கார்பரேட் டாக்ஸ் அது இது வந்தாலும் சரி, இது ஒரு சாலிடான ஒரு ஒரு இன்கம். அதை வந்து அவங்க விட்டு கொடுக்கறதுக்கு எப்பயுமே விரும்புதில்லை. 98 99 நினைக்கிற அதிமுக அவர்களுடைய தேர்தல் அறிக்கையில இன்கம் டாக்ஸே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுடைய இந்த தேர்தல் அறிக்கையில அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க. அது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அன்னைக்கு வந்து ஒரு 2 3 வாஜ்பாய் கவர்மெண்ட் அதுக்கு அடுத்து வந்தது. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவுல ஒரு அந்த மாதிரி வந்து கேட்ட ஒரு முதல் கட்சி அவங்க தான். அதுக்கான காரணங்களும் நியாயமானது. ஏன்னா பாண்டிச்சேரியில இருக்க ஒரு ப்ரொஃபசர் வந்து இது சம்பந்தமா டீட்டெயிலா ஒரு சப்மிஷன் கொடுத்திருக்காரு. இன்கம் டாக்ஸே தூக்கி இருந்தாங்க. அந்த வகையில பார்க்கும் பொழுது 12 லட்சம் அப்ப கொடுத்திருப்பது மிக சரியா. இது சில பெனிஃபிட்ஸ் நிச்சயமா கிடைக்கும். அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வந்து இது பீகார் அரசுக்கான நிதிநிலை அறிக்கையா அப்படிங்கிறதுல கேள்வி எழுப்பியிருக்காரு. கனிமொழி அவர்களும் வந்து முதன்முறையாக ஒரு நாடாளுமன்றத்தில் பீகார் பட்ஜெட்டை வந்து படிச்சுட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. உங்கள் பார்வையில் எப்படி பாக்குறீங்க? இல்ல ஒரு தேர்தல் நிலைப்பாட்டின் காரணமாகத்தான் இப்படி ஒரு பட்ஜெட் வந்து இது மாதிரி பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்க நீண்ட நாட்களா பொலிட்டிக்கல் ஒரு ஊடகவியலாளர் நீங்க இருந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு கவர்மெண்ட் வந்து ஒரு நிதிஷ் அண்ட் சந்திரபாபு நாயுடுனுடைய ஒரு ஆதரவுல தான் நடந்துட்டு இருக்குது. எவ்வளவோ பொலிட்டிக்கல் இது இருந்தாலும் கூட இவங்க 2 பேரும் ரொம்ப முக்கியமானவங்க தான். அதுல குறிப்பா இப்ப பீகார் எலெக்ஷன் வருது. அதனால இந்த ஆண்டு அவங்க அதுக்கான தேர்தல் வரும் பொழுது வேறு வழியே இல்லை. அவங்க சிலதை அவங்க செய்யறாங்க. நாம வந்து அந்த எந்த கட்சிக்கும் சார்பு இல்லாதவங்க. அதனால இது வந்து அவங்க பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்குறாங்க, அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அவ்வளவுதான். ஒண்ணும் இல்ல, மக்காச்சோளத்துக்கான ஒரு வாரியத்தை சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் ஏற்கனவே இந்த ஜூலை 2024 பட்ஜெட்ஸ்லயே அவங்க ஃபண்ட் எல்லாம் அலோகேட் பண்ணிட்டாங்க. ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் அலோகேட் பண்ணிட்டாங்க. அதனால இது வந்து அதனுடைய சொல்ல போனா பல விஷயங்கள் அவங்களே கூட அவங்களுடைய பேச்சுல நிறைய இடங்களை குறிப்பிட்டிருக்காங்க. நான் ஜூலை 24ல என்னென்ன சொன்னனோ அதனுடைய எக்ஸ்டென்ஷன், அதனுடைய கட் ஆஃப், அதனுடைய மணி வந்து இதுல சேருது அப்படின்ற மாதிரி. அதனால இந்த பட்ஜெட் கொஞ்சம் பெனிஃபிட் அவங்களுக்கு இருக்குதான் செய்யுது.
அதுக்கு தேர்தல் ஒரு காரணம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். புதிய வேளாண் திட்டத்தின் மூலம் 1.7 கோடி விவசாயிகள் வந்து பயன்பெறுவார்கள் அப்படின்னு சொல்லி இந்த பட்ஜெட்ல இடம்பெற்றிருக்கு. ஸோ இதை நம்ம பார்க்கும்போது ஏற்கனவே கிஷான் திட்டத்தின் மூலம் விவசாயிகளுக்கு வந்து பல்வேறு உதவிகள் வழங்கி வரதையும் நம்ம பார்க்கிறோம். இது வந்து ஒரு பெனிஃபிட் தான் கொடுக்குமா விவசாயிகளுக்கு, கிராமப்புற விவசாயிகள்? இல்ல, இது மாதிரி நம்ம நிறைய இந்திரா காந்தி காலத்துல இருந்து நிறைய பட்ஜெட்ஸ்ல வந்து ஆஹ், விவசாயிகள் இவ்வளவு தூரம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி நிறைய சொற்றொடர்கள், நிறைய ஆஹ், வாக்குறுதிகள், அந்த ஃபண்ட் முறையா போய் சேர்ந்துருக்குதா அப்படின்னு பார்க்கணும். ஆனா இவங்க வந்து இந்த மாதிரி சீடு, அந்த பருப்பு, எண்ணெய் வித்துக்கள், தானியங்கள், இந்த மாதிரி சில விஷயங்களை தவிர்த்து கடன் தான் கொடுக்குறாங்க. கடன் கொடுப்பதை தான் நான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. இப்போ கிரெடிட் கார்டு கொடுக்கு, எம்எஸ்எம்இல கிரெடிட் கார்டு கொடுக்குறாங்க. எம்எஸ்எம்இல நீங்க எந்த தொழில் வேணாலும் செஞ்சுட்டு இருக்கலாம். சிறு குறு தொழில்களை நீங்க நிறைய செய்யலாம். அதுக்கு வந்து ஒரு கிரெடிட் கார்டு கொடுக்குறாங்க. நீங்க அதை வந்து மூலியமா நீங்க அதை சரியா பயன்படுத்திக்கணும். ஒரு 45 நாள் 40 நாள் வந்து ஒரு கடன் கிடைக்கும். 1 லட்சம் 2 லட்சம் வரைக்கும் நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரியாக கிஷான் அவங்க ஏற்கனவே வந்து உரம் வாங்குறது, இப்ப உரம் தொடர்புடையது கூட சில அனௌன்ஸ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த மீனவர்களுக்குன்னு ஒரு கட் ஆஃப் இது வரைக்கும் 20%, 30%, 35% வரைக்கும் இருந்த சில டாக்ஸஸ் வந்து அந்த உணவு குறைச்சிருக்காங்க. இதெல்லாம் சேர்த்து தான் அவங்க சொல்லுவாங்க. எப்படின்னா மீன்பிடி தொழில்கள் சொல்றதும், அதே மாதிரி வேளாண்மை, அந்த எம்எஸ்எம்இக்குள்ள அக்ரி ப்ராடக்ட், இது எல்லாத்தையும் சேர்த்து கால்குலேட் பண்ணி அவங்க சொல்லக்கூடும். ஆனா அது ஓவராலா அதனுடைய பெனிஃபிட்ஸ் நீங்க இதுக்கு முன்னால இருக்கிற ஒரு பினான்சியலர், அதுக்கு முன்னால் இருக்கிற பெனிஃபிட்ஸ் ரெக்கார்டு அப்படின்றத வந்து யாருமே அனலைஸ் பண்ணி பாக்குறதுல, அதனுடைய தொகுப்பு தான் இந்த எக்கனாமிக்கல் சர்வே. அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல வீக் தான், நாங்க அடைந்த அந்த பலகீனங்களை வெவ்வேறு வார்த்தைகளை வந்து போட்டுதான் அதை ஃபில்ஃபில் பண்ணிருப்பாங்க. ஓவராலா நீங்க பர்சன்டேஜ் பாத்தீங்களேன், நீங்க கோவிட்க்கு முன்னால 2019 நம்ம வந்து எக்கனாமிக்கினுடைய வேல்யூ 9%. இன்னைக்கு எங்க வந்து நின்று இருக்குன்னு பாருங்க. 4.5 எல்லாம் தொட்டுட்டு 6 பாயிண்ட் சம்திங் வந்து 6.8 எதிர்பார்க்கிறோம்னு சொல்றாங்க. அதனால பெரும்பாலும் அக்ரியை நம்பி இருந்தாலும் அக்ரிக்கான ஒரு விஷயங்கள் இதெல்லாம் போதாது. கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து முக்கிய அம்சங்கள் எதுவும் இடப்பட்டிருக்கா? கார்பரேட்டுகளுக்கு பெரும்பாலும் கார்பரேட்டுகளுக்கு கொடுப்பது வந்து இந்த லோன் சம்பந்தமான விஷயங்கள், லே ஆஃப், இந்த மாதிரி எல்லாம் கொடுப்பாங்க. இந்த முறை வந்து கார்பரேட்டுகளுக்கான ஒரு சட்டம் தொடர்பான விஷயங்கள ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு சின்ன சின்ன தவறுகள் எல்லாமே கூட அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய தண்டனைக்குரிய குற்றமாகவும், அது ஒரு பெரிய பெனால்டி இதுக்கு மாதிரி இருக்கு. ஒரு 100க்கும் மேற்பட்ட சட்டங்கள், ஒரு 120 சட்டங்களை வந்து அவங்க குறைச்சிருக்காங்க. என்னன்னா அது வந்து ஒரு தண்டனைக்குரிய குற்றம் இல்ல, அதை நீங்க மறுபடியும் வந்து கொடுக்கலாம். இதுக்கே இவ்வளவு நாள் ஆயிடுச்சு. இது மாதிரி இன்கம் டேக்ஸ் கூட இப்போ 4 மாசம் வரைக்கும் கூட நம்ம தள்ளி பண்ணிக்கலாம், மெதுவா பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்தந்த ஆண்டுகள் சமர்ப்பிக்கக்கூடிய வருமான வரியை ஒரு 4 ஆண்டுகள் வரைக்கும் அவங்க கூட நீங்க தள்ளி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை செஞ்சிருக்காங்க. விலைவாசி உயர்வு ஆங்காங்கே இருக்கிற வந்து நம்ம பார்க்க முடியுது. ஒரு சில நேரம் வெங்காயம் அதிகமா இருந்தா, ஒரு சில நேரம் தக்காளி கம்மியா இருக்கு ரேட்டு. ஒரு சில நேரம் தக்காளி ரேட் அதிகமா இருந்தா வெங்காயம் விலை வந்து கம்மியா இருக்கு. மற்ற இதர பொருட்களுடைய அத்தியாவசிய பொருட்களுடைய விலையும் வந்து அப்பப்போ உயர்வு வந்து நம்ம பார்க்கிறோம். இதை கட்டுப்படுத்த சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஏதாவது பட்ஜெட்ல இடம் பெற்றிருக்கா? ஏதாவது அம்சங்கள் இடம் பெற்றிருக்கா? அதாவது நீங்க கேட்கறது வந்து காய்கறிகள், அதாவது வெஜிடபிள்ஸ் தொடர்பாக அவங்க வந்து இந்த ப்ராசஸிங், அந்த ஸ்டாக்கு, அதாவது சேமிப்பு கிடங்குகளை வந்து அதிகமாக்கணும். அதே மாதிரி வெங்காயம் தொடர்புனா அது தனி சப்ஜெக்ட். அது மத்திய பிரதேசல வந்து ஒரு 3 பருவங்கள்ல விளையக்கூடிய அந்த பொருட்களை 3 பருவங்கள்ல இருந்து அதை எப்படி கொண்டு வரணும், இந்த ராபி வெங்காயம்னு ஒண்ணு இருக்கும். அதே மாதிரி நம்ம நம்ம சைட்ல பாத்தீங்கன்னா இந்த சின்ன வெங்காயம் இந்த மாதிரி இருக்கும். அந்த பொருட்கள் அந்த காலத்தை தாண்டி சில நேரங்கள்ல வந்து அறுவடை நிகழ்வது, அந்த அந்த அறுவடைக்கான பொருட்களை கொண்டு போய் ஒரு ஸ்டோரேஜ்ல கொண்டு போய் சேர்க்கிறது. இதுல வந்து பட்ஜெட் வந்து இந்த ஸ்டோரேஜ், இந்த கூலிங் ஸ்டேஷன், இந்த மாதிரி விஷயங்கள்லையும், அதே மாதிரி டிரான்ஸ்போர்டேஷன், பொருட்களினுடைய விலைகள், பெரும்பாலும் காய்கறிகளுடைய விலைகள் வந்து பெட்ரோலோடு சம்பந்தப்பட்டிருக்குது. முதன்மை காரணியா, பல காரணங்கள், மழை வெள்ளம் பாதிப்பு இருந்தாலும் பெட்ரோலோட சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால பெட்ரோல் விலை, நீங்க டிரான்ஸ்போர்டேஷன் கொஞ்சம் ஏறுனுச்சுன்னா, பெட்ரோல் டீசல் விலை ஏறுனுச்சுன்னா, குறிப்பா டீசல் விலை ஏறுனுச்சுன்னா காய்கறி வெங்காயங்களுடைய விலைகள் வந்து ஏறும். அது 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 அதனோட தொடர்புடையது. பட்ஜெட்ல அலோகேட் பண்றது குறிப்பா வந்து இப்ப விவசாயிகளுக்கு நேரடியா இப்ப இந்த குறைந்தபட்ச ஆதரவு விலைன்றது ஒண்ணு அவங்க கொடுக்கவே இல்லை.
நீங்க பாத்தீங்கன்னா பஞ்சாப்ல இதனால ஆட்சி மாறுனுச்சு. அந்த விஷயங்களை குறித்து இன்னுமே அவங்க பேசாம இருக்காங்க. இது ஒரு அதிர்ச்சிக்குரிய விஷயம் தான். பொதுவா எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க வந்து எப்பயுமே இப்போ மெடிக்கல் சம்பந்தமா சில 36 பொருட்களுக்கு வந்து மெடிசின்ஸ்க்கு கேன்சர் ரிலேட்டடுக்கு வந்து டாக்ஸ் ஃப்ரீ பண்ணியிருக்காங்க. அது சுங்கத்தை தவிர்த்திருக்கிறாங்க. பிசிடின்னு சொல்லுவாங்க, பேசிக்கா கஸ்டம் டியூட்டியை வந்து குறைச்சிருக்காங்க. அதே மாதிரி சில பொருட்களை குறைச்சிருக்காங்க. சில பேருக்கு முழுமையா ஒரு 6 மெடிசன்ஸ்க்கு வந்து குறைச்சிருக்காங்க. இந்த எல்இடி பேனல் சொல்லுவாங்க, டிவி சில போன்ஸ்ல லேப்டாப்ஸ்ல கூட இருக்கும். அதுக்கு வந்து 10% இருந்து 20% அதிகரிப்பதன் காரணமாக டிவி மாதிரியான இதுக்கெல்லாம் வந்து விலை அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த இ ஸ்கூட்டிங் இன்னைக்கு கிரீன் இதுல எல்லாம் வந்திருக்கு பாத்தீங்களா, அந்த பேட்டரி செல்லு அந்த அதுக்கான விலை குறைப்பதன் வழியாக பேட்டரி வெஹிக்கிள்ஸினுடைய விலை குறைவதற்கு இந்த பட்ஜெட்டின் வழியாக வாய்ப்பு இருக்கு. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்கு உங்களுக்கு மிக்க நன்றி சார். நன்றி.